ஏய் நில்லு. நில்லுங்க. நில்லுங்கடா. நில்லுங்கடா போறீங்க. வா. விடுங்க. விடுங்க. மா தெரியாம இடிச்சிட்டேம்மா. நீங்க என்ன இடிச்சது இப்ப பிரச்சனை இல்ல. ஏன் என்ன பார்த்ததும் பயந்து தப்பிச்சு ஓட பாத்தீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அதற்கட்டும், நீங்க என்ன பார்த்து ஏன் பயந்தீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யார் நீங்க? நாங்க பயந்தெல்லாம் ஓடல. உங்களை இடிச்சதும் நீங்க ஏதாவது கோவப்பட போறீங்கன்னு தான் நாங்க ஓடணும். உனக்கு பொய் சொல்ல வரல. என்னை இடிச்சது நீதான். ஆனா இவனுங்களும் ஏன் ஓடினானுங்க? அப்ப நீங்க வேற ஏதோ பிளானோட வந்திருக்கீங்க. அண்ணே, என்னண்ணே டென்ஷனா இருக்கீங்க? கோவிலை சுத்தி ஃபுல்லா நோட்டம் பார்த்தாச்சுண்ணே. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லைண்ணே. ஈஸியா யாருக்கும் சந்தேகம் வராம இன்னைக்கு நைட்டே சிலையை தூக்கிடலாண்ணே. சிலையை தூக்கிட்டு மொத்தமா போய் ஜெயில உட்காரலான்னு சொல்றீங்களா? அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? முட்டாள் முட்டாள். இந்த சிலையை தூக்குறது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? இது மத்த கோவில திருடின மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். மாட்டினா அவ்வளவுதான். அண்ணே, ஊர் மக்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அண்ணே. அவங்க அசைஞ்ச நேரம் சிலையை அடிச்சிடலாம். நீங்க இந்த ஊர்க்காரங்களை மட்டும் தானே பாக்குறீங்க. ஆனா அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ணாமலை. டேய், எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுப்பா. இனிமே எல்லாம் இவர் கையில தான் இருக்கு. ஐயா, பணத்துக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இது கொஞ்சம் பயமா இருக்கு. உண்மையிலேயே ஏதாவது விபரீதமாயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நான் சொன்னதை மட்டும் நீ ஒழுங்கா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. பசுமாடு சாகுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த திருவிழா நடக்கிறது ஆத்தாக்கு விருப்பம் இல்லை போல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. திருவிழா உடனே நிறுத்தி ஆகணும்ப்பா. ஏன்பா என்னப்பா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? திருவிழாவை நடத்த நாங்க மட்டும் முடிவு பண்ணல. ஆத்தாவோட சம்மதத்தை கேட்டு தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். திருவிழாவை நடத்தி முடிக்கலனா அது தெய்வ குத்தம் ஆயிடாதா? ஏற்கனவே ஊர்ல மழை தண்ணி இல்ல. திருவிழாவை நிப்பாட்டி பட்னி வந்து சாகணுமா? யோ, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நேத்து தான் கோவில்ல பாம்பு கடிச்சு ஒருத்தன் செத்து போனா. அதுவே பெரிய தீட்டு. இப்ப இப்படி மாடு செத்து கிடக்குது. இப்படி ஒரே சாவா விழுந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எப்படியா திருவிழா நடத்த முடியும்? எனக்கு என்னமோ இதுக்கு மேல திருவிழா நடத்துறது அவ்வளவு சரியா படல. எல்லாம் எங்கடா போறீங்க? ஆத்தா சன்னதியில அசுத்தம் பண்ணிட்டு திருவிழா நடத்த போறீங்களா? விட மாட்டேன். என்ன ஆத்தா சொல்ற? ஆமா, எல்லையில ஒரு காமதேனு செத்து கிடக்குறா. ஆமா ஆத்தா. அது தானா சாவல, என் கோபத்தின் வெளிப்பாடு. என்னால தாங்க முடியல. என் சந்நிதி அசுத்தம் பண்ணிட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்க. உங்க பூஜையை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் ரொம்ப உக்கிரமாயிட்டேன். இன்னைக்கு ஒரு பலி விழுந்தே தீரும். எல்லாரும் ஆத்தா சொன்னதை கேட்டீங்கல்ல? இதுக்கு மேலே திருவிழா நடக்கணுமா? அப்படி ஆத்தா பேச்சையும் மீறி திருவிழா நடத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கோவிலுக்குள்ள போங்க. அது எப்படிப்பா பார்க்க முடியும்? ஆத்தா பள்ளி விழுன்னு சொல்லியிருக்காளே, அதுக்கப்புறம் பூஜைக்கு போய் சாக சொல்றீங்களா? மா, பூஜையும் வேணாம், ஒண்ணு வேணாம். உசுரை காப்பாத்தீங்க. முதல்ல வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க, வீட்டுக்கு போங்க. பயப்படாதீங்க ஐயா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. திருவிழா கண்டிப்பா நடக்கும். எப்படி அண்ணாமலை? அதான் அவசகனமா பசுமாடு செத்து போச்சு. சாமியாடி வந்து பலி விழுன்னு சொன்னதுனால ஊர் மக்கள் வெளியில வர தயங்கி நிக்கிறாங்க. அப்புறம் எப்படிமா திருவிழா நடக்கும்? இல்லங்க, என் உள் மனசுக்கு திருவிழா கண்டிப்பா நடக்கும்னு தான் தோணுது. நான் நடத்தி வைப்பேன். அண்ணாமலை, நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா பசுமாடு செத்தது அபசகனம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
நைட்டு பெஞ்ச மழையில ஆத்துல இடி விழுந்து மீனெல்லாம் செத்து கிடக்கு. மாடு அந்த விஷ தண்ணியை குடிச்சுதான் செத்துருக்கோம். இப்ப பிரச்சனை அது இல்ல, சாமியாடி அப்படி சொன்னதுதான். பலி விழ போகுதுன்னு ஆத்தாவே சொல்றான்னா ஆத்தா என்ன எதிர்பார்க்கறான்னு ஒண்ணுமே புரியல. ஊருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. எதுக்கும் எல்லாரும் கொஞ்சம் பார்த்தே இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதே. ஊர்ல என்னெல்லாம் நடக்க போதோ? திருவிழா மட்டும் நின்று போச்சுன்னா ஊரே சுடுகாடா மாறிடுமே. கௌதம், வருண், கொஞ்சம் என் கூட வாங்க. எங்க அண்ணாமலை? வந்து சொல்றேன்க்கா. அம்மா, இங்க எதுக்காகம்மா வந்திருக்கோம்? மாடு விஷம் குடிச்சு செத்திருந்தா கண்டிப்பா அது வாயில நுரை ஏதாவது வந்திருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இல்ல. எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மாடு உண்மையிலே தானா செத்துதா இல்ல யாராவது வேணும்னே கொன்னு இங்க எடுத்துட்டு வந்து போட்டாங்களான்னு தெரியணும். பசுமாட்டை யார் சுத்தி கொல்ல போறா? அதுவும் திருவிழா நடக்க போற நேரத்துல. திருவிழா நடக்க கூடாதுன்னு யாராவது பண்ணிருக்கலாம்ல. ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. ஐயா, விளக்கு பூஜைக்கு வேற நேரம் ஆகிட்டு இருக்கு. பூஜைக்கு வந்த நம்ம ஊரு பொண்ணுகளும் ஆத்தா பலிவிலுன்னு சொன்னதை கேட்டு பயந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப என்னங்கய்யா பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே தடங்களா இருக்கு. இதை எப்படிதான் சமாளிக்கிறது, எப்படி பூஜையை முடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையா? ஐயா, பூஜைய இங்க இருக்கிறவங்க மட்டும் பண்ணலாமா? இல்லங்கம்மா, விளக்கு பூஜைங்கிறது ஒருத்தர் 2 பேர் பண்ற பூஜை இல்ல. ஊர் பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா தீபம் ஏத்தி அம்மனை வரவேற்கிற பூஜை. அதுல கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும். ஆனா ஊர் பெண்கள் தான் வரமாட்டேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி பூஜை பண்றது? தெரியலம்மா, ஆனா இந்த பூஜை மட்டும் நடக்கலன்னா அம்மன் கோபத்துல உக்கிரமாயிடுவா. அது ஊருக்கும் நல்லதில்ல. விளக்கு பூஜை பண்ணும்போதுதான் அம்மன் ஊருக்குள்ளே வல வருவா. அதெல்லாம் சரி பூசாரி. பசுமாடு செத்ததுக்கு அப்புறமா எப்படி பூஜைக்கு வருவாங்க? அது மட்டும் இல்லாம சாமியாடி வேற பலி விழுன்னு சொல்லிட்டாரு. அத கேட்டப்புறம் நம்ம ஊர் பொண்ணுங்க வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தடங்கள்லாம் வரும்னு தான் அப்பவே திருவிழா வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சை யாரு கேட்டீங்க? இப்போ ஒவ்வொரு தடங்களா வந்து அம்மன் கோபத்துக்கு தான் ஆளாயிட்டு இருக்கீங்க.